1999 முதல் அகழாய்வில் நான் நேரடியாக அங்கு சென்றிருந்தேன். ஒரு இடத்தில் ஒரு சோடி இளம் தம்பதிகளாக கொல்லப்பட்டார்கள் என்று அறிந்திருந்தேன். அப்படி அவர் முதல் காட்டிய இடத்தில் 2 சோடி கால்களை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. 2 உடல்களை, இளம் உடல்களை தவிர, எலும்புக்கூடுகளை தவிர மற்றவை ஒன்றில் முற்றாக அல்லது அறவுரையாக நிர்வாணமாக இருந்தன. இந்த 15 எலும்புக்கூடுகளில் ஒன்று ஒரு பெண்ணுடைய எலும்புக்கூடு. தற்செயலாக அங்கு இருக்கின்ற வெளிப்படுத்தினால் அதை அவர்கள் அகற்றியிருப்பார்கள், அதை ஏது விதம் அழித்திருப்பார்கள். செம்மணியிலே அதை செய்தவர்கள் தானே. மக்களுடைய முறைப்பாட்டின்படி இரவு நேரங்களில் புகை மண்டலம் எழுகின்றது, பெரும் வாகனங்கள் அங்கே வேலை செய்யுமா போல பெரிய சத்தம் கேட்டது. அது அவர்கள் அழிக்க எடுத்த முயற்சியின் விளைவுதான் அந்த புகைமண்டலம் எல்லாம். சத்யகடதாசி அஃபிடேவிட்ஸ் நிரப்ப விரும்புபவர்கள் வரலாம் என்று சொல்லி அதற்கு தேவையான ஆயத்தங்கள் செய்து வந்திருந்தேன். அப்போது 200 பேர், கிட்டத்தட்ட 200 பேர் அப்படி வந்து தங்களுடைய சாட்சியங்களை எழுதினார்கள். அவருடைய கூற்றின்படி தங்களிடமிருந்து, தங்களுடைய குடும்பங்களிடமிருந்து அந்த வெள்ளை வேன் அதற்குள் ஏற்றப்பட்டு கொண்டு செல்லப்பட்டவர்கள். இவர்கள் எல்லாம் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள். வெளியிலிருந்து வந்தாக்கள் அங்கு தேவையில்லை. அங்கு பிடிக்கப்பட்டவர்கள் எத்தனை நூற்றுக்கணக்கான மக்கள் கொண்டு செல்லப்பட்டார்கள், கடத்தி செல்லப்பட்டார்கள். அவையெல்லாம் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த மக்கள் தான். அங்கு மட்டுமல்ல, அரியாலையில் இருந்து தனங்களப்பு போகிற வீதி ஒன்று இருக்குது. மற்றது மெயின் வீதி வந்து அங்கே பழைப்பக்கமாக போகுது, நாவற்குடி பழைப்பக்கமாக போகுது. அந்த வீதியிலே, அதாவது தனங்களப்பு ஊடாக போகிற அந்த வீதியிலே ஒரு இடத்தில் அது அந்த நிலம் கொஞ்சம் புட்டியாக வருகின்றது. அந்த இடத்திலே ஒரு இராணுவ முகாம் இருந்தது. மக்கள் சொல்லுகிறார்கள் அங்கு ஒரு கிணறும் இருந்து பின்பு மூடப்பட்டிருக்கலாம். ஒரு 20க்கு மேற்பட்ட உடல்கள் அங்கு போடப்பட்டிருக்கலாம், புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று அவர்கள் சொன்னார்கள். அந்த 15 எலும்புக்கூடுகளிலும் ஒன்றாவது சூட்டு காயங்களால் இறக்கவில்லை, சுட்டு கொல்லப்பட்ட அடையாளம் அங்கு இல்லை. எல்லாமே அடித்து நொறுக்கி, நெஞ்சில் கூடுதலாக நெஞ்சிலும் தலையிலும் ஏதோ பெரிய கொட்டன்களாலே அடித்திருப்பார்கள். அப்படித்தான் அவர்கள் கொல்லப்பட்டார்கள். என்னிடம் ஒரு புத்தகம் இருக்கிறது. அந்த ஒவ்வொரு இடங்களில் என்னென்ன திகைகளில் கொலை செய்யப்பட்டார்கள், மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள், கற்பழிக்கப்பட்டார்கள், பெண்கள் கொண்டு போய் அதன் வாகனத்தில் ஏற்றப்பட்டு அதன் பிறகு அவர்கள் எங்கே, அவர்களுக்கு என்ன நடந்தது என்ற எந்த விதமான தகவலும் இல்லாமல் காணாமல் ஆக்கப்பட்டார்கள். இப்படி கிட்டத்தட்ட 180 சம்பவங்கள், பேர்களுடன், வயது விவரங்களுடன் ஒரு நூல் திரட்டப்பட்டுள்ளது. சிலருடைய அவர்களுடைய அந்த அரசாங்கத்துடைய இருப்பே இல்லாமல் போகக்கூடும். அது மட்டுமல்ல, அவருடைய உயிர்களே இல்லாமல் போகக்கூடும். என்னென்று இவர்களை நம்புறது? இத்தனை வருஷங்களாக ஏமாற்றப்பட்டு வருகின்றோம். நாங்கள் நம்பி 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 ஏமாற்றப்பட்டு வருகின்றோம். எவ்வளவு காலத்துக்கு நாங்கள் இன்னும் நம்பிக்கொண்டே போகலாம்? எனக்கு என்றால் அதில் நம்பிக்கை இல்லை. அந்த தென்பகுதி அரசியலில் எனக்கு நம்பிக்கை இல்லை, இழந்து விட்டேன். உலகத் தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறப்பு. ஜூன் 27ஆம் தேதி குளோட்டன் நகரிலே சுவிஸ் அரீனாவிலே என்னுடைய இசை நிகழ்ச்சி நடக்கவிருக்கிறது. Be there and we are all waiting to see you all. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் யாழ் மறை மாவட்டத்தின் அருட்தந்தையும் தற்போது கனடா நாட்டிலே அருட்தந்தையாக பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய செம்மணி விவகாரத்தை முதலிலே தன்னுடைய சிவில் சமூக மனித உரிமைகள் செயற்பாட்டால் சர்வதேசத்துக்கு அறிமுகப்படுத்திய மற்றும் பல மனித உரிமைகள் செயற்பாடுகளோடு தொடர்பான அருட்தந்தை பெர்னட் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழ், வணக்கம் ஊடறுப்பு நேயர்களே. தற்போது செம்மணி விவகாரம் மீண்டும் தோண்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றது.
அங்கு எடுக்கக்கூடிய மனித உடலங்கள் அல்லது மனித எச்சங்களின் எண்ணிக்கை பல நூறுகளை தாண்டலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது வரைக்கும் 395 கடந்திருக்கின்றதாக கூறப்படுகிறது. இன்னும் அதனுடைய எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்று கூறப்படுகிறது. அந்த விவகாரத்தை முதலில் மனித உரிமைகள் செயற்பாட்டாளராக கையாண்ட ஒருவராக நீங்கள் இருக்கிறீர்கள். ஆனால் இப்போது அந்த விவகாரத்தில் உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கு? முதலாவது, நான் மீண்டும் இதனால் வருத்தப்படுற மக்களுக்கு என்னுடைய அனுதாபத்தை தெரிவிக்கின்றேன். ஏனென்றால் அந்த நினைவு, செம்மணி என்ற வார்த்தையே பயங்கரம், கவலை, கொடூரம், இப்படியான அனுபவங்களை மீண்டும் புதுப்பிக்கின்றது. அந்த வகையில் ஆற்ற முடியாத துயரம், பயங்கர அனுபவங்களை அதனூடாக சென்றவர்களுக்கு என்னுடைய அனுதாபங்களை முதல் நான் தெரிவிக்க விரும்புகின்றேன். இரண்டாவது, செம்மணியை என்று சொல்லும் பொழுது இப்போ நான் கூறிய அனுபவங்கள் உடனே மனதிலே எழும். செம்மணி ஒரு அடையாளம் இரண்டு வகையில். ஒன்று, இன்னும் எத்தனையோ புதைகுழிகள், தமிழ் அநியாயமாக கொல்லப்பட்ட, கொடூரமாக கொல்லப்பட்ட தமிழ் மக்களின் புதைக்கப்பட்ட படுகொலிகள் இன்னும் எத்தனையோ தமிழ் ஈழத்தில் உள்ளன. இரண்டாவது செம்மணியின் அடையாளம் என்னென்றால், இது அரசால் நடாத்தப்பட்டு வரும் இனப்படுகொலை, இனவழிப்பு, அதற்கு ஒரு சாட்சியமாகவும் அடையாளமாகவும் இருக்கின்றது. இதுதான் முதலில் எனக்கு என்னுடைய மனதிலே எழுகின்றது. இனி செம்மணியில் இப்போது நீங்கள் சொன்னது போன்று 395 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டன. 400க்கு மேற்பட்ட 405 எலும்புக்கூடுகள் காணப்பட்டுள்ளன. 395 அடையாளம் இனம் காணப்பட்டுள்ளன, அகழாய்வு செய்யப்பட்டுள்ளன. 400க்கு மேற்பட்ட 405 கூடுகள் காணப்பட்டுள்ளன. இது லேட்டஸ்ட், இப்போது நேற்று கிடைத்த தகவல். இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த அரசாங்கம் கூறுகிறது, தாங்கள் தான் இந்த புதைகுழியை மீண்டும் முதலாக அகழ்வு நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தி இருக்கிறோம் என்று. அது முதலாக என்றது அது பொய்யும். செம்மணியை பற்றிய அகழாய்வு 99ஆம் ஆண்டு நடந்தது, 2 கட்டங்களாக. அதில் 15 எலும்புக்கூடுகள் அகழாய்வு செய்து மரபணு சோதனை இலங்கையிலே செய்யக்கூடிய வசதிகளோ அதில் நிபுணத்துவம் கொண்டவர்களோ இல்லாத காரணத்தாலே அது ஸ்காட்லாந்தில் ஒரு யூனிவர்சிட்டிக்கு, நான் நினைக்கிறேன் எடின்பரா யூனிவர்சிட்டியாக இருக்க வேணும், அங்கு அனுப்பப்பட்டன. ஆனால் அதை பற்றிய சில விவரங்கள் யாழ்ப்பாண நீதிவானிடம் கையளிக்கப்பட்டது. அதன்படி சில விவரங்கள் நான் சொல்லுகிறேன். 15 எலும்புக்கூடுகளிலும் 1வது சூட்டு காயங்களால் இறக்கவில்லை. அங்கு சூட்டு காயங்கள், அதாவது துவக்கால் வீணத்தையிலேயே சுட்டு கொல்லப்பட்ட அடையாளம் அங்கு இல்லை. எல்லாமே அடித்து நொறுக்கி, கூடுதலாக நெஞ்சிலும் தலையிலும் ஏதோ பெரிய கொட்டன்களாலே அடித்திருப்பார்கள். அப்படித்தான் அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அது ஒரு விவரம். இரண்டாவது, 2 உடல்களை தவிர, எலும்புக்கூடுகளை தவிர மற்றவை ஒன்றில் முற்றாக அல்லது அறவுரையாக நிர்வாணமாக இருந்தன. இந்த 15 எலும்புக்கூடுகளில் ஒரு பெண்ணுடைய எலும்புக்கூடு. அப்படி ஒரு சோடியா, நான் முதலில் பார்த்து அகழாய்வு செய்த போது 99ஆம் ஆண்டு முதல் அகழாய்வில் நான் நேரடியாக அங்கு நீதிவானுடைய உத்தரவுடன் அங்கு நான் சென்றிருந்தேன். ஒரு இடத்தில் ஒரு சோடி இளம் தம்பதிகளாக கொல்லப்பட்டார்கள் என்று அறிந்திருந்தேன். அப்படி அவர் முதல் காட்டிய இடத்தில் 2 சோடி கால்களை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அப்போ அதில் ஒரு பெண் மிக கொடூரமாக கொல்லப்பட்டார்கள். தமிழ் இந்த நினைவுகள் வர்ற போது எப்படி
மீண்டும் வேதனைக்கு ஊடாக போகாமல் இருக்க முடியும்? அந்நியாயமாக கொடூரமான முறையில் இவை நடந்திருந்தன. அதுபடியால் இப்போது அரசாங்கம் மீது முயற்சி எடுத்தால் இதான் முதல் முறை அல்ல. இல்லை, அப்போது அரசாங்க உத்தியோகர்கள் ஊடாகவே இந்த அறிக்கை மேற்கொள்ளப்பட்டு சமர்ப்பிக்கப்பட்டது யாழ்ப்பாண நீதிவானிடம். இப்போது இது முதல் முறை அல்ல. இன்னும் தோண்ட 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 போய்கொண்டே இருக்கும். நூற்றுக்கணக்கானோர் அங்கே புதைக்கப்பட்டிருக்கலாம் என்றுதான் செய்தி. இந்த புதைக்கப்பட்டவர்கள் யாழ் மாவட்டத்தை சேர்ந்த மக்களா அல்லது வெளியிடங்களிலிருந்து அழைத்து வரப்பட்டவர்களா அல்லது இந்த காணாமல் போன மக்கள் தொடர்பாக பலர் உண்மையிலே தேடுவதற்கு கூட முடியாதே பலர் குடும்பமாகவே அங்கு புதைக்கப்பட்டார்கள் என்றெல்லாம் கூறப்படுகிறது. உங்களுடைய தகவல் திரட்டில் அது தொடர்பில் ஏதாவது மேலதிக தகவல் இருக்கிறது? தகவல் தட்டிரல் நான் சொன்னது போன்று, நான் ஒரு தடவை சிவ வழிபாடு ஒரு ஆலயம், சென்ட் ஜேம்ஸ் ஆலயம் முற்றத்தில் நடத்தினேன். அதில் இந்து அன்பர்களையும் அழைத்திருந்தேன். அன்று சத்யகடதாசி அஃபிடேவிட்ஸ் நிரப்ப விரும்புபவர்கள் வரலாம் என்று சொல்லி அதற்கு தேவையான ஆயத்தங்கள் செய்து வந்திருந்தேன். அப்போது 200 பேர், கிட்டத்தட்ட 200 பேர் அப்படி தங்களுடைய சாட்சியங்களை எழுதினார்கள். அவருடைய கூற்றின்படி, ஏனையவருடைய கூற்றின்படி, அதன் பிறகு மக்கள் கூட கூட பழக தொடங்கின போது அவருடைய கூற்றின்படி தங்களிடமிருந்து, தங்களுடைய குடும்பங்களிடமிருந்து அந்த வெள்ளை வேன் அதற்குள் ஏற்றப்பட்டு கொண்டு செல்லப்பட்டவர்கள் இவர்கள் எல்லாம் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள். அந்த வீடுகளில் இருந்துதான் இந்த கடத்தப்பட்டவர்கள் கொண்டு பிடிக்கப்பட்டார்கள் அந்த வெள்ள வேனிலே. வெளியிலிருந்து வந்தாக்கள் அங்கு தேவையில்லை. அங்கு பிடிக்கப்பட்டவர்களை எத்தனை நூற்றுக்கணக்கான மக்கள் கொண்டு செல்லப்பட்டார்கள், கடத்தி செல்லப்பட்டார்கள். அவையெல்லாம் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த மக்கள் தான். வெளியிலிருந்து யார் புதைத்திருப்பார்கள்? தமிழ். ஒன்று நாங்கள் கவனிக்க வேண்டும், அந்த பகுதி மிகவும் இராணுவத்தினரால் மிகவும் பாதுகாப்பு ஒழுங்குகள் செய்யப்பட்ட பகுதி. அது செம்மணி பகுதி, அந்த புதைகுழிகள் எடுக்கப்பட்ட பகுதி. அங்கு மட்டுமல்ல, அரியாலையில் இருந்து தனங்கிழப்பு போகிற வீதி ஒன்று இருக்குது. மற்றது மெயின் வீதி அங்கே பழைப்பக்கமாக போகுது, நாவற்குழி பழைப்பக்கமாக போகுது. அந்த வீதியிலே, அதாவது தனங்கிழப்பு ஊடாக போகிற அந்த வீதியிலே ஒரு இடத்தில் அது இந்த நிலம் கொஞ்சம் புட்டியாக வருகின்றது. அந்த இடத்திலே ஒரு இராணுவ முகாம் இருந்தது. மக்கள் சொல்லுகிறார்கள் அங்கு ஒரு கிணறும் இருந்து பின்பு மூடப்பட்டிருக்கலாம். ஒரு 20க்கு மேற்பட்ட உடல்கள் அங்கு போடப்பட்டிருக்கலாம், புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று அவர்கள் சொன்னார்கள். நான் அந்த அடையாளத்தை ஒரு பேப்பரில், நான் ஒரு தாளிலே நான் கீறி வைத்திருந்தேன். ஆனால் அதை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கவில்லை. தற்செயலாக அங்கு இருக்கின்ற வெளிப்படுத்தினால் அதை அவர்கள் அகற்றியிருப்பார்கள், அதை ஏது விதம் அழித்திருப்பார்கள். செம்மணியிலே அதை செய்தவர்கள் தானே. மக்களுடைய முறைப்பாட்டின்படி இரவு நேரங்களில் புகை மண்டலம் எழுகின்றது, பெரும் வாகனங்கள் அங்கே வேலை செய்யுமா போல பெரிய சத்தம் கேட்டது. அது அவர்கள் அழிக்க எடுத்த முயற்சியின் விளைவுதான் அந்த புகை மண்டலம் எல்லாம். அப்படி அந்த இடத்தை அடையாளம் காட்டியிருந்தால், அதாவது சரியான நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லாத போது அதை அடையாளம் காட்டியிருந்தால் நிச்சயமாக அவர்கள் அதை அழித்திருப்பார்கள். ஆனபடியால் அதை மேற்கொண்டு நடவடிக்கை நாங்கள் எடுக்க முடியவில்லை. அது மட்டுமல்ல, அந்த நேரத்தில் அந்த பகுதிக்கு போறது பெரும் ஆபத்தான விஷயம். செம்மணியில் காணாமல் ஆக்கப்பட்டவர் போலதான் அங்கு போறவர்களுக்கு நடந்திருக்கும். யாழ்ப்பாணத்திலிருந்து எடுத்த மக்களே நூற்றுக்கணக்காக காணாமல் போய்விட்டார்கள் அந்த செம்மணியோட தொடர்பாக. அந்த பாதுகாப்பான இடத்துக்கள் வெளியிலிருந்து ஒருவரும் அதை
அந்த பாதுகாப்பான இடத்தில் உள்ளுக்கு போவதா இருந்தால் இராணுவத்தினர் மாத்திரம் போயிருக்கலாம். ஏனால் அவ்வளவு நெருக்கமாக அது பாதுகாக்கப்பட்ட இடம் அது. நீங்கள் இப்போது இன்னும் ஒரு விடயத்தையும் பார்த்திருப்பீர்கள். மரண தண்டனை கைதியாக பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய அல்லது உறுதிப்படுத்தப்பட்ட லயன்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ச காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் தவிசாளர் நேரில் சென்று சந்தித்ததாகவும் அதன் போது தனக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கினால் உண்மைகளை வெளிப்படுத்துவதாக சோமரத்ன ராஜபக்ச மேலும் கூறியதாகவும் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷ நாணயக்கார யாழ்ப்பாண விஜயத்தின் போது குறிப்பிட்டிருந்தார். பாடசாலை மாணவி கிருசாந்தி குமாரசாமி படுகொலை வழக்கில் நீதிமன்றத்தால் பிரதான குற்றவாளியாக பெயரிடப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டவர் தான் சோமரத்ன ராஜபக்ச. செம்மணி புதைகுழி விவகாரம் குறித்து தன்னிடம் கூறிய விடயங்களை உள்ளடக்கியும் இவ்விசாரணை தொடர்பில் மீண்டும் சுயாதீன விசாரணையை கோரியும் அவரது மனைவி கடந்த ஆண்டு ஜூலை 9 ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக் கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார். அதனையடுத்து இது பற்றி மேலதிக விவரங்களை கேட்டறியும் நோக்கில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 8 சோமரத்ன ராஜபக்சவை வெளிக்கடை சிறைக்கு சென்று சந்தித்த காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் அதிகாரிகள் மீண்டும் 2ஆம் கட்டமாக சந்திக்க ஜனவரி 9 சென்றனர். இந்த சந்திப்பின் போதே அவர் இதனை கூறியிருக்கின்றார். இன்னும் அவரிடம் பல தகவல்கள் இருக்கிறது. எனக்கு பொது மன்னிப்பை வழங்குங்கள், நான் அவற்றை கூறுகிறேன் என்று அவர் ஒரு மரண தண்டனை கைதி இப்போது கூறுகின்றார். இந்த செம்மணி விவகாரத்திலே மிகவும் பிரபலாக பேசப்பட்ட ஒரு முக்கியஸ்தர். நீங்களும் அவர் தொடர்பான தகவல்களை அறிந்திருப்பீர்கள். என்ன நினைக்கிறீர்கள்? தகவல்கள் அறியப்படுவது மிக முக்கியமான விடயம். ஒருவர் தண்டிக்கப்படுவது மட்டுமல்ல, அது ஒரு விடயம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அவர் மூலம் உண்மையாக என்ன நடந்தது, யார் யார் இதில் ஈடுபட்ட, யார் யார் அந்த அதிகாரிகள் இதில் ஈடுபட்டிருந்தார்கள் இந்த படுகொலைகளிலே, அவற்றை பற்றிய விவரங்கள் அறிவது முக்கியமான ஒரு விடயம். ஒரு நாள் ஒரு அதிகாரியிடம் நான் சென்று கேட்டேன், இத்தனை பேர்கள் காணாமல் போயிருக்கின்றார்கள் யாழ்ப்பாண பகுதியிலிருந்து, இதற்கு உங்களுடைய பதில் என்னென்று. அவர் சொன்னார், சிலர் மாற்றப்பட்டு விட்டார்கள், நாங்களும் விசாரிக்கின்றோம் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று. மாற்றப்பட்டு விட்டார்கள், சிலர் களத்திலே இறந்து விட்டார்கள், சண்டையிலே இறந்து விட்டார்கள் என்று சொன்னார். அப்போது அதில் பொறுப்பான ஆட்கள் மாற்றப்பட்டிருந்தால், இன்னும் இருக்கிறார்களா இருந்தால் கட்டாயம் அவர்கள் நீதிமன்றின் முன் நிறுத்தப்பட வேண்டும். ஆனபடியால் இவருடைய உதவியை பெறுவது நல்லது என்றுதான் என்னுடைய அபிப்பிராயம். அவர் கேட்கின்றார், தனக்கு பொது மன்னிப்பு வழங்க வேண்டும், பொது மன்னிப்பு வழங்கினால்தான் இவற்றை கூற முடியும் என்று. ஒரு குற்றவாளியாக வரையறுக்கப்பட்டவர் இந்த விடயத்தில் இவ்வாறான ஒரு கருத்தை முன்வைத்து தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகின்ற போது குழப்பம் இருக்கின்றது அல்லவா? குழப்பம் இருக்கின்றது தான். அது என்ன மாதிரி அதை இரண்டையும் சரிப்படுத்தலாம் என்றது எனக்கு புரியவில்லை. குற்றவாளி தான். ஆனால் அவருடைய கூற்றின்படி கொலை செய்தது தான் அல்ல, புதைப்பதில் தான் தன்னுடைய பங்கு இருந்தது. ஆனால் இந்த கொலைகளை செய்தவர்கள் பெரியவர்கள், அவர்கள் தப்பிக்கொண்டிருக்கின்றார்கள் என்று அவர் கூறும்போது, என்னை பொறுத்தவரையில் உண்மைகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். பெரிய இடங்களில் இருந்து இந்த குற்றங்களை செய்தவர்கள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். இவர்களுக்கு என்ன நடந்த, இவர்கள் மீண்டும் பதவியேற்றம் செய்யப்பட்டார்களா? இது இப்போ அரசில், இலங்கை அரசில் ஒவ்வொரு அரசாங்கங்களால் இந்த குற்றங்களை செய்தவர்கள் பதவியேற்றப்பட்டிருக்கிறார்கள். இப்படியான குற்றம் செய்தவர்கள் அப்படி பதவியேற்றுக்கொண்டு இன்னும் தான் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களா? திரும்ப ஒரு நெருக்கடியான சம்பவம் ஏற்பட்டால் அவர்கள் எவ்வாறு நடந்து கொள்வார்கள்? அதை நாங்கள் தடுக்க வேண்டும். அந்த வகையில் எனக்கு பார்க்கிற போது சரி, ஒருவருடைய தண்டனை விதிக்கப்பட்டு அவர் குற்றவாளியாக காணப்பட்டுள்ளார், அது ஒரு சரி. இப்போ சில மரண தண்டனை என்று மரண தண்டனை அது விதிக்கப்படலாம், அது நிறைவேற்றப்படலாம். அதிலிருந்து அது ஒரு பக்கம் இருக்க, அது நிறைவேற்றப்படும் முதல் மிச்ச எஞ்சிய உண்மைகளையும் அறிவது முக்கியம் அல்லவா? அதற்கு இதுதான் கொடுக்கிற விலை என்று சொன்னால், அதாவது பொது மன்னிப்பு அவருக்கு வழங்கப்படும் வேண்டும் என்று அவர் கூறினால், இந்த இரண்டில் நாங்கள் எதை எடுப்பது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். குற்றவாளியாக காணப்பட்டவர் அவர் அந்த அவர் மீது இடப்பட்ட அந்த தண்டனை நிறைவேற்றப்படுவதா, அதாவது இந்த மரண தண்டனை,
அல்லது அவரை உயிராக வைத்துக்கொண்டு மற்ற விடயங்களை உண்மைகளை எடுப்பதா, மற்றவர் குற்றவாளிகளையும் பற்றிய உண்மைகளையும் எடுப்பதா? இந்த இரண்டில் இது முக்கியம். அதில் தான் இப்போது முடிவிருக்கின்றது. நீங்கள் கூறுவது போன்று இதனை முடிவெடுக்க வேண்டியது அரசாங்கமே ஒழிய வேறு யாருமல்ல, நீதி அமைச்சுக்கு உட்பட்டது. ஆனால் இப்போது நீங்கள் பாருங்கள், மன்னார் சத்தோச பகுதியிலே மனித எச்சங்கள் அல்லது மனித உடலங்கள் எடுக்கப்பட்டது தற்போது செம்மணியிலே தோண்டப்படுகிறது. இறுதி யுத்தம் இடம்பெற்ற முள்ளிவாய்க்கால் பகுதியில் இருக்கக்கூடிய குறிப்பாக மாத்தளன் பகுதியில் இருக்கக்கூடிய இடங்களிலும் இதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? மனித உடலங்கள் இருப்பது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நான் நினைக்கிறேன் உண்டு என்று. பல இடங்களில் உள்ளது, பல இடங்களில். சில நாட்களில் முன்பு நான் அவரோடு கதைத்த போது அவர் சொன்னார், ஈழ மண்ணில் எங்கு தோண்டினாலும் அங்கு புதைகுழிகள் காண்பீர்கள் என்று. அவ்வளவு பரவலாக இது நடந்தது, பரவலாக நடந்தது. திட்டமிட்ட தமிழ் இனத்தை ஒழிக்க வேண்டும், அவர்களுக்கு இந்த தீவில் இடம் கொடுக்கக்கூடாது என்ற நோக்கத்தோடு தான் செயல்பட்டு கொண்டு வந்தார்கள். என்னிடம் ஒரு புத்தகம் இருக்கிறது. அந்த வெவ்வேறு இடங்களில் என்னென்ன திகைகளில் கொலை செய்யப்பட்டார்கள், மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள், கற்பழிக்கப்பட்டார்கள், பெண்கள் கொண்டு போய் அதன் வாகனத்தில் ஏற்றப்பட்டு அதன் பிறகு அவர்கள் எங்கே அவர்களுக்கு என்ன நடந்தது என்ற எந்த விதமான தகவலும் இல்லாமல் காணாமல் ஆக்கப்பட்டார்கள். இப்படி கிட்டத்தட்ட 180 சம்பவங்கள் பெயர்களுடன் வயது விவரங்களுடன் ஒரு நூல் திரட்டப்பட்டுள்ளது. அது எங்கே எல்லா இடங்களும் இது நடந்தது, வடக்கு கிழக்கு எல்லா இடங்களும். ஆனபடியால் அது நிச்சயம் அதில் பல உண்மை உள்ளது என்றுதான் நான் சொல்லுவேன். பல இடங்களில் இப்படியாக தமிழ் மக்கள் அநியாயமாக கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டார்கள். அந்த வகையில் பல புதைகுழிகள் உள்ளன என்றுதான் நான் நம்புகின்றேன். இந்த விசாரணையில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? மீண்டும் மேலதிகமான குற்றவாளிகள் இணைத்துக் கொள்ளப்படுவார்கள் அல்லது இந்த விசாரணையினுடைய தன்மைகளில் இன்னும் மேலதிக தகவல்கள் பெறப்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்கள்? இது 2 விஷயம். ஒன்று அரசு, மற்றது அரசாங்கம். இது ஒரு அரசாங்கம் இப்போது இருக்கின்றது. அரசாங்கம் தனக்கு எவ்வளவு எதிர்ப்பு இருக்கின்றது என்று தெரியும். இப்போது உள்ள அரசாங்கம் இன்றும் தான் நேற்றும் தான் சில பழைய அரசியல் தலைவர்கள் ஒன்று சேர்ந்து இந்த அரசாங்கத்திற்கு எதிரான ஒரு பலமான ஒரு கட்சியையோ ஒரு பல மக்களை உருவாக்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டு இருக்கின்றார்கள். இந்த நிலைபரத்தில் நீங்கள் பார்க்கலாம், அரசை தக்க வைப்பதுதான், அதிகாரத்தை தக்க வைப்பதுதான் பழைய தலைவர்கள், இந்த சிங்கள அரசியல் தலைவர்கள் அனுசரித்த கோட்பாடு, கொள்கை. அப்போ இந்த அரசாங்கம் அதுக்கு விதிவிலக்கு என்று நாங்கள் சொல்ல முடியாது. நெருக்கடி வரும் பொழுது இந்த அரசாங்கத்தின் இருப்புக்கே நெருக்கடி வரும் பொழுது இவர்கள் எவ்வாறு செயல்படுவார்கள் என்பது எனக்கு என்றால் நம்பிக்கை இல்லை. தக்க வைப்பதுதான் அவருடைய நோக்கமாயிருக்கும். உதாரணமாக இந்த விஷயத்தை அவர்கள் சொல்லுவார்களா, அதாவது பதவிக்கு வரக்கு முன்பு தெரிவு செய்ய அரசாங்கத்துக்கு அந்த அரசாங்கம் தெரிவு செய்யப்பட முன்பு தங்களுடைய என்ன சொல்லிக் கொண்டு வந்தார்கள், இங்கு தேசிய கட்சிகள் கொள்கைகளுக்கு இங்கு இடம் இருக்காது என்று. இவரது நேரடியாக சொல்லட்டும். அதாவது தமிழ் தேசியம் சரி, அதை வைப்போம், சிங்கள பகுதியிலே பௌத்த சிங்கள இனவாதத்திற்கு இடம் இருக்காது என்றதை பகிரங்கமாக சொல்லட்டும். அதை இருக்காது என்று சொல்வதற்கு அவர்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளில் ஒன்று, அரசியல் சாசனத்தில் இருந்து, கான்ஸ்டிடியூஷனில் இருந்து பௌத்த சிங்கள அதுக்கு கொடுக்கும் முதன்மை அகற்றப்பட வேண்டும். அதாவது பிரித்தானியரிடமிருந்து இலங்கைக்கு
சுபிட்சம் விடுதலை கொடுக்கப்பட்ட போது அது அந்த யாப்பில் இருந்த அமைப்பு போன்று அதை போன்று அதைவிட பலமான ஒரு யாப்பு அமைக்கப்பட வேண்டும். அதிலே ஒரு இனத்துக்கு வழங்கப்படாத சலுகை இன்னொரு இனத்துக்கு வழங்கப்படக்கூடாது என்று ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது. அகற்றப்பட முடியாத ஒரு பராதீனப்படுத்த முடியாத ஒரு அம்சமாக அது இருந்தது. அப்படியான ஒரு ஒரு அரசு சாசனத்தை நாங்கள் உருவாக்குவோம் என்று பகிரங்கமாக சொல்லட்டுமே. 2 வருஷம் போயிட்டு தானே, அது சொல்றதுக்கு நேரம் எடுக்காது. அதை பகிரங்கமாக சொல்லட்டும். சொல்ல துணிவு இருக்காது. சிலவுடைய அவருடைய அரசுடைய அந்த அரசாங்கத்துடைய இருப்பே இல்லாமல் போகக்கூடும். அது மட்டுமல்ல, அவருடைய உயிர்களே இல்லாமல் போகக்கூடும். என்னென்று இவர்களை நம்புறது? இத்தனை வருஷங்களாக ஏமாற்றப்பட்டு வருகின்றோம். நாங்களே நம்பி ஏமாற்றப்பட்டு வருகின்றோம். எவ்வளவு காலத்துக்கு நாங்கள் இன்னும் நம்பிக்கொண்டே போகலாம்? எனக்கு என்றால் அதில் நம்பிக்கை இல்லை. தென்பகுதி அரசியலில் எனக்கு நம்பிக்கை இல்லை, இழந்து விட்டேன். கத்தோலிக்க திருச்சபையின் பணிகளை பற்றி நீங்கள் இந்த இடத்தில் என்ன நினைக்கிறீர்கள்? இந்த காலப்பகுதியில் ஒரு சில ஒரு பகுதி, இப்போ யாழ் அந்த மறையொளி அந்த டெலிவிஷன், அதில் என்னுடைய மாணவன் தான் ஸ்டீவன் பொறுப்பாக இருக்கின்றார். அதில் சில இப்போ நீங்கள் நடாத்துகிற போன்று இப்போ செய்து கொண்டிருக்கின்றது போன்று அங்கும் பல நேர்காணல்கள் பகிரங்கமாக சொல்லப்பட்டு வருகின்றன. அதாவது இந்த உதாரணமாக முள்ளிவாய்க்கால் நடந்த படு கொடூரங்களை பற்றி ஃபாதர் ஸ்டீவன் கொடுத்திருந்தார். அதே போன்று அந்த ஒரு சிங்கள சுவாமியோரால் கத்தோலிக்க குரு அங்கு நடந்தது இனப்படுகொலை தான் என்று சொன்னதை கண்டித்து, அது இனப்படுகொலை அல்லது அவற்றை தனிப்பட்ட அனுபவம், இது ஒரு பயங்கரவாதத்துக்கு எதிரான யுத்தம் அரசு நடாத்தி கொண்டிருந்தது என்று தென்பகுதியில் இருந்து ஒருவர் கண்டனம் தெரிவித்திருந்தார். அதற்கு எதிராக சில தலைவர்கள், கத்தோலிக்க மத குரு தலைவர்கள் பகிரங்கமாக ஒரு அறிக்கை விட்டிருந்தார்கள். அப்படி ஒரு சில முயற்சிகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. அதற்கு மேல்பட்ட அதிகாரிகளிடமிருந்து என்ன வருகின்றதோ தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக இவர்கள் இந்த நான் குறிப்பிட்ட அந்த சில குருக்கள், யாழ் நீதி சமாதான ஆணைக்குழு அதோடு தொடர்பானவர்கள் அப்படியாக ஒரு நேர்காணலில் முன்வந்து கூறியிருந்தார்கள். இனப்படுகொலை தான் என்று சொல்லி அவர்களும் திட்டவட்டமாக அதை கூறியிருந்தார்கள். அப்போ இப்படியான நடவடிக்கைகள் நடக்கின்றன நான் அறிந்த அளவுக்கு. ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு கடந்த காலங்களில் இடம்பெற்ற மிக முக்கியமான விடயங்களையும் தற்போது நடந்து கொண்டிருக்கின்ற விடயங்களையும் மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்தியமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி தமிழ். இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி. அன்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். ஜூன் 27ஆம் தேதி குளோட்டன் நகரிலே சுவிஸ் அரீனாவிலே என்னுடைய இசை நிகழ்ச்சி நடக்கவிருக்கிறது. Be there and we are all waiting to see you all. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திரசூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. உலகத் தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.